எங்கப்பா போயிட்டு வரீங்க? இது நீங்க எப்பப்பா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க எங்கப்பா போனீங்க? நான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இல்லையே, கடை கூட இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பொய் சொல்ல முடியலப்பா. புஷ்பாவை பார்க்க தானே போனீங்க? அங்க வரவேற்பு எப்படி? வெறும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்களா இல்ல ஸ்பெஷலா வேற ஏதாவது? சே, என்னடா நீ தப்பாவே யோசிக்கிற. என் மருமகை என்னை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? மாமா வந்து கையை பிடிச்சுக்கிட்டு உட்காருங்க மாமா, காஃபி கொண்டு வர்றேன்னா நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். அங்க பூரிக்க ஆரம்பிச்சது இன்னும் ஓயல் இல்ல? தெரியும்பா, இதுக்குதான் அங்க போகாதீங்கன்னு முட்டிக்கிட்டேன். எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் நீங்க மாறவே மாட்டீங்களா? பாசம் இருக்க வேண்டியதான்ப்பா. ஆனா மானம் அதை விட பெருசுப்பா. என்னால தாங்க முடியலடா. என்ன திட்டாத, குத்தி காட்டாத. தயவு செஞ்சு தனியா நல்லா அழணும்டா. கொஞ்சம் என்ன தனியா விட்டுட்டு போ. முதல்ல அழறத நிறுத்துங்க. என்ன நடந்தது சொல்லுங்கப்பா. உங்க மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல அழகு பாருங்க. இன்னொரு வாட்டி மருமகன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்தாலும் சரி, இல்ல பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு உன் புள்ள வந்தாலும் சரி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கிளம்புன்றல்ல. சீ, பொம்பளைங்களாப்பா அவங்க? அவங்க நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. வேணாம்பா, நீ எதுவும் பண்ணாது. நம்ம கெட்ட நேரம் எல்லாம் தப்பாவே நடக்குது. இது குடும்ப பிரச்சனைடா. பெருசாக்கிக்கிட்டே போறது நல்லதில்லை. இதுக்கு மேல பெருசாக்க எதுவுமே இல்ல. பொறுத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லப்பா. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இளங்கோ, வேண்டாம். ஹலோ அப்பா. ரஞ்சினி, அங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஏன்பா? அப்பா அப்பா என்னாச்சு? ஏன் அழறீங்க? என் புள்ள உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனா எனக்கு மனசு கேட்கலம்மா. செத்து புழைச்சு வந்திருக்கிறா என் மருமக. மான ரோஷம்னு பார்த்துக்கிட்டு அவளை போய் பார்க்காம இருக்க என்னால முடியலம்மா. வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. ஐயோ, வீடு தேடி வந்து எப்படிமா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன வார்த்தைன்னு இல்லை, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆஸ்பத்திரியில் அவளை என் புள்ள ஏன் அவளை பார்க்க வரலன்னு கோவம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல விடாம அவங்க அம்மா தடுத்துட்டாங்க. அவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இந்த வயசுக்கு நான் என்னென்ன கேட்க கூடாதோ அதையெல்லாம் கேட்டுட்டம்மா. என்னால நம்ப முடியலப்பா. புஷ்பாவை உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசினா? அவ அப்படி பேசுறது என்னாலே நம்ப முடியலம்மா. எல்லாத்துக்கும் மேல வீட்டை விட்டு வெளியில போயான்னு அவங்க அம்மா ஆவேசமா கத்தி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாத குறதாம்மா. இத பாருங்கப்பா, நீங்க அழாதீங்கப்பா. அப்பா, இது பாருங்க, நடந்தது எதுவுமே புஷ்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க யாருமே எதுவுமே அவகிட்ட சொல்லல. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவ உங்களை தப்பா பேசிருக்க மாட்டா. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லம்மா. என் பிள்ளையும் மருமகளும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
சீக்கிரம் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும். இந்த கட்ட வேகறதுக்குள்ள அதை நாம் பார்க்கணும்மா. பாப்பீங்கப்பா, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். என்ன நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சாமி கும்பிடுவா? மனுஷி அடி நீ? 7 கழுத வயசாச்சே தவிர கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? அண்ணி, அதிர்ச்சியா இருக்கா? உன் மேல இருக்கிற பாசம் தாண்டி என்ன பேச்சோட நிறுத்தி வச்சிருக்கு. இல்லனா பலார் பலார்னு அரைஞ்சிருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செய்யலன்னு கேளு. உன்னை பாக்குறதுக்கு நம்ம வீடு தேடி வந்த உன் மாமனாரு நீ என்ன சொல்லி திருப்பி அனுப்புன? ஓ, இதான விஷயம். என்னடா என்னைக்கும் இல்லாத கோவம் பொங்கிட்டு வருதேன்னு நினைச்சேன். அம்மா சொல்றது கரெக்ட் தான். அங்க அடிச்சா இங்க தானா வலிக்குதான் செய்யுது. நிறுத்து புஷ்பா. நீ இப்படி பேசுறது கேக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் மாமனார் எனக்கு அப்பா மாதிரி புஷ்பா. அவருக்கு ஒண்ணுனா என்னால பொறுத்துக்க முடியாதுதான். ஆனா அவங்களை விடவும் நீயும் உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் உங்க அண்ணனும் எல்லாரும் தாண்டி எனக்கு பெருசு. என் மனசுல உங்க எல்லாருக்கும் என்ன இடம் கொடுத்திருக்கேன்னு ஹனுமான் மாதிரி என்னால நெஞ்ச கிழிச்சு காட்டிட்டு இருக்க முடியாது. அது உனக்கு புரியணும். அப்படி உனக்கு புரியலன்னா அது உன் தப்பே தவிர ஏன் தப்பு கிடையாது. நிறுத்துங்க நீ. உங்க உபதேசத்தை கேட்க எனக்கு இஷ்டம் இல்ல. அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன். பொழைப்பனா சாவனான்னு தெரியாத நிலைமையில வயித்துல இருந்த குழந்தை செத்து போயிருக்கு. பொண்டாட்டிங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருந்ததா என் வீட்டுக்காருக்கு? ஒரே ஒரு தடவையாவது வந்து பார்த்தாரா? அட்லீஸ்ட் போன்லயாவது பேசினாரா? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற அந்த மனுஷன் சொந்த மகனுக்கு எடுத்து சொல்ல தைரியம் இல்லாம தானே கிடந்தாரு. யாரு கண்டாங்க? இவரே ஏத்தி விட்டு போக விடாம தடுத்தாரோ என்னவோ. நீ படிச்சவதானே புஷ்பா? உன் வீட்டுக்காரரை பத்தி உனக்கு தெரியாது? உன் மாமனாரோட குணம் உனக்கு தெரியாது? அப்படி கண்டும் காணாம இருக்கிற மனுஷங்களா அவங்க? உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பொண்டாட்டிய பாக்குறது கூட ஒரு மனுஷன் வரலனா ஏன் வரலன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என்ன நீ விளையாடுறீங்களா? இதை விட அவருக்கு என்ன தலை போற வேலை இருக்கு? தலை போற வேலை இல்ல புஷ்பா, மானம் போற பிரச்சனை. நீ ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்த. வெளியில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. தெரிய வேண்டாம் தான் நினைச்சேன். ஏற்கனவே ரணப்பட்டிருக்க. இந்த நேரத்துல வேண்டாத விஷயங்களை உன்கிட்ட சொல்லி உன்னை இன்னும் சங்கடப்படுத்த வேண்டாம் நினைச்சேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அண்ணி, என்ன சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் நீ வருத்தப்படுவ, கஷ்டப்படுவேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிடும் புஷ்பா. ஹாஸ்பிட்டல்ல உன்னை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர் வெளியில நானும் இளங்கோவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து நின்னுகிட்டு இருந்தோம். அப்போ அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சு ஆவேசமா ஓடி வந்தாங்க. மாம்சத்தோட வாரிசையை கொன்னுட்டியடி பாவி. என்னமா பண்ற? கை எடுமா. கை எடுமா. விழுமா அண்ணியா போல. அம்மா. ஏய். அக்கா அடிக்காதீங்கன்னு தடுக்க போனேன். பேலன்ஸ் தவறி அவங்க கீழே விழுந்தாங்க. போயக்கா, நான் செத்தாலும் வர மாட்டேன். உங்க 2 பேர் மேலையும் சாரதாங்கிறவங்க வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க.
இதுதான் நடந்தது. அண்ணி, அதிர்ச்சியா இருக்கா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த விஷயம் உன்கிட்ட சொன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நானும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லல. யாரையும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கும் நான் விடல. தப்பா எடுத்துக்காத புஷ்பா. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் உங்க அம்மா தான் காரணமா இருந்திருக்காங்க. அண்ணி, அத்தைய குறை சொல்றேன்னு நினைச்சுக்காத புஷ்பா. ஆனா தன்னோட பொண்ணுக்கு எது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுதாண்டி உன் வாழ்க்கைக்கு எமனா வந்து நிக்குது. இது உனக்கு புரிஞ்சாதா உன் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைச்சேன். அதனாலதான் சாமி சன்னிதானத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். புஷ்பா, உன் மாமனார் வயசுல மட்டும் பெரியவர் இல்ல, அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மளால பார்க்கவே முடியாதுடி. இப்படி ஒரு மனுஷனானு நான் ஆச்சரியப்படாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை லாக்அப் குள்ள தள்ளி உங்க அம்மா அவமானப்படுத்திருக்காங்க. நீ வீட்டுக்கு வந்தவரை என்ன ஏதுன்னு விசாரிக்காம வார்த்தையால கொன்னு இருக்க. உன் அம்மா அவரை வெளியில தள்ளாத குறைய திட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கூட உன் வீட்டுக்காரர் எப்படி புஷ்பா உன்னை மதிப்பாரு? எப்படி அவர் வீட்டுக்கு வந்து உன்னை பாப்பாரு? இளங்கோ இடத்துல நீ இருந்திருந்தனா நீ என்ன செஞ்சிருப்ப? கொஞ்சம் யோசிச்சு பாரு. போ புஷ்பா, இப்ப போய் சாமி கும்பிடு. கடவுளே, இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடு. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கோ. போ. உன் வீட்டுக்கார் காலையும் உன் மாமனார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறது தப்பில்ல புஷ்பா. உண்மையை சொல்லணும்னா செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேக்குறது தான் உண்மையான வீரம். புஷ்பா, 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 எங்கடி போயிட்டீங்க ரெண்டு பேரும்? வீட்டுல இருக்கிறவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஏண்டி பொட்டி எடுக்கிற? என்ன என்ன பண்ற நீ? துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்புற? புஷ்பா, நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுடி. அண்ணி, என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விடுங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் இங்க ஒருத்த கழுதையா கத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசாம அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? உன்கிட்ட பேசணுமா? எதுக்கு? என் லைஃப மொத்தமா சீரழிச்சவதானே நீ. இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? ஏய், யாருகிட்ட என்ன பேசுற? ஏதாவது பேசுன நான் ராட்சசி ஆயிடுவேன். உன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா பேசாம ஒதுங்கி நில்லு. என்கிட்ட பேசுறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. என்னடி ஆச்சு உனக்கு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. அண்ணன் ஹாஸ்பிட்டல் அவரை கை நீட்டி அடிச்சிட்டான். நீ அவரையும் என் மாமனாரையும் லாக்அப்ல தூக்கி வச்சுட்ட. இங்க என்ன பார்த்துட்டு போக வந்த மனுஷனையும் கேவலமா பேசி நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். போதுமா? பெத்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு நாடகமாடி அப்படி நீ என்னத்தை தான் கொண்டு போறியோ? புரிஞ்சிச்சுடி, நல்லா புரிஞ்சிருச்சு.
இந்த மூதேவி உன்னை வெளியில கூட்டிட்டு போய் நல்லா ஏத்து விட்டுருக்கா. என்னோட கடைசி 2 பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சது பத்தாதுன்னு இப்ப உன்னையும் கூட்டிட்டு போய் சாமி ஆட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. வாய மூடுமா. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? எது சொன்னாலும் அண்ணி மேல பழி போடுறதே உனக்கு பழப்பா போச்சு. நீ செஞ்ச தப்ப என்னைக்காவது மனசு வந்து ஒத்துட்டு இருக்கியா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்போ என் மாமனார் ஏதோ சொல்ல வந்தப்போ அப்படியே பாஞ்சு வந்து தடுத்தியே, அப்ப கூடவாமா உன் மனசாட்சி உறுத்தல? சரி, அப்ப கூட சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்குவோம். நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த மனுஷனை திட்டி அமிச்சதே, என்ன ஒரு வார்த்தை அடக்கணும்னு உனக்கு ஏமா தோணல? என் புருஷனை பிடிக்காது, என் மாமனாரை பிடிக்காது, நான் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழறதும் பிடிக்காது, இப்படி எதுவுமே பிடிக்காதுங்கும் போது எனக்கு எதுக்குமா கல்யாணம் பண்ணி வச்ச? காலம் ஃபுல்லா இந்த வீட்டுல உன்னோட இருக்க வச்சிருக்க வேண்டியதானே? நான் கடைக்கு பேச இப்போ பேசுனதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட போற. உன்னை பெத்தவடினா உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். கண்டவ சொல்றத கேட்டுக்கிட்டு என்கிட்ட குதிக்காதே. யாருமா கண்டவ? இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கிற பட்டம் ரொம்ப நல்லா இருக்குமா? பெத்த பொண்ண வாழ வெட்டியாக்கி வீட்ல உட்கார வச்சு அழகு பாக்குறதா நல்லதா?